தொழுதுறேன், ரமதான் வந்து விட்டால் நோன்பு நோட்டு விடுகிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்திற்கான சிரமம் வராமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? நமக்கு முன் சென்றவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க சொர்க்கத்திற்காக. சொர்க்கத்திற்கான நன்மாராயம் வந்து விட்டது என்றால் ஈஸியா வரல, இலகுவாக வரல. அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த தொண்டு, இந்த மார்க்கத்துக்கு செய்த பங்களிப்பு என்பது அளப்பெரியது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். என்ன அளவுக்கு சிரமப்பட்டது யாருமே கிடையாது. சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன அளவுக்கு யாரும் சிரமப்பட்டிருக்க முடியாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்காக இவ்வளவு கஷ்டத்தை, இவ்வளவு துன்பத்தை, இவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளால் கொடிக்கால்பாளையம் பகுதியிலே புதிய பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு அதனுடைய முதல் ஜும்மாவில் நாம் கலந்திருக்கின்றோம். ஒரு பள்ளிவாசல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வ அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்குரியதாக இருக்க வேண்டும், அங்கே அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் அழைக்காதீர்கள், பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான். ஒரு பள்ளிவாசலினுடைய அடிப்படை தகுதியே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசலினுடைய முதல் அடிப்படை தகுதியாக இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிற பொழுது, நாம் தொழுவதற்கும் நின்று வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியான இடம் என்பது உஸ்ஸிஸ அல தக்வா அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்படுகிறதோ, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்காக எழுப்பப்படுகிறதோ, அதுதான் நின்று வணங்குவதற்கு நீங்கள் பள்ளிவாசல் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி இறைவனை வணங்குவதற்காக, நம்முடைய வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக, தொழுவதற்காக இந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் எப்போது அழகு பெறுகிறது என்றால், அந்த பள்ளிவாசலில் ஜோடனைகளோ அதில் செய்யப்படுகின்ற அலங்கார வேலைப்பாடுகளோ பள்ளிவாசலினுடைய அழகை கொடுப்பது கிடையாது. ஒரு பள்ளிவாசலினுடைய அழகு எதில் இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த முதல் ஜும்மாவிலே எப்படி மக்களால் இந்த பள்ளிவாசல் நிரம்பி காணப்படுகிறதோ, அதுபோல ஒவ்வொரு வேளை தொழுகையிலேயும் ஒவ்வொரு செயல்பாட்டிலேயுமே மக்களினுடைய வருகையும் இந்த பள்ளிவாசலில் நிரம்பி காணப்படுகின்ற பொழுதுதான் அந்த பள்ளிவாசல் அழகான பள்ளிவாசலாக, அலங்காரமிக்க பள்ளிவாசலாக, மக்களுடைய கண்களை கவரக்கூடிய பள்ளிவாசலாக அப்போதுதான் அந்த பள்ளிவாசல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே மக்காவிலிருந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்த காரணத்தினால், தௌஹீது கொள்கையை போதித்த காரணத்தினால், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும்,
அவனுக்கு இணை வைத்து விடக் கூடாது, அவனுக்கு எந்த விதத்திலேயும் யாரையும் இணையாக துணையாக ஆக்கிவிடக் கூடாது, அல்லாஹ் ஒருவனிடமே மட்டுமே துவா செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையை மக்கள் மத்தியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது மக்காவிலே கடுமையான எதிர்ப்பு. ஏன்? மக்காவாசிகளுடைய கொள்கை என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எங்களை படைத்தது அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள், வானத்தை படைத்தது அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள், பூமியை படைத்தது அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள், உணவளிப்பது அல்லாஹ் தான் என்றார்கள், மழையை தருவது அல்லாஹ் தான் என்றார்கள், குழந்தையை தருவது அல்லாஹ் தான் என்றார்கள். இப்படி எல்லா விஷயங்களையும் மனிதனுக்கு அருள் கொடையாக வழங்குவது, அருள்வது, தருவது அல்லாஹ் தான் என்று மக்காவிலே வாழ்ந்த மக்கள் நம்பியிருந்தார்கள். அபூ ஜஹல் நம்பியிருந்தான், அபூ லஹப் நம்பியிருந்தான். ஆனால் இறைவனிடம் மட்டும் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அல்லாஹ்விடத்தில் மட்டும் செய்யாமல் அவர்கள் நல்லடியார்கள் என்கின்ற பெயரிலே வடிவமைத்து வைத்திருந்த சிலைகளிடத்திலே, அதுவும் யாருடைய சிலை? இப்ராஹிம் நபியுடைய சிலையிடத்தில், இஸ்மாயில் நபியுடைய சிலையிடத்தில் அவர்கள் துவா செய்த காரணத்தினால் இது தவறான கொள்கை என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ்வால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு மக்காவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை பிடிக்காதவர்கள், இந்த பிரச்சாரத்தை அவர்கள் விரும்பாதவர்கள் ரசூலுல்லாவையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட சஹாபாக்களையும் விரட்டுகிறார்கள், சொந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராங்க. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய சொத்தை, தன்னுடைய ஊரை, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்த இந்த முஸ்லிம்கள் முதல் வேலையாக அவர்கள் செய்த வேலை பள்ளிவாசலை எழுப்பியதுதான். ஒரு பள்ளிவாசல் ஒரு ஊரிலே எழுப்பப்படுகிறது என்றால் அது அந்த மக்களினுடைய வாழ்வில் இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் மக்களை வழிநடத்துகிற தலைமை பீடமாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் மக்களுக்கான ஒரு அஸ்திவாரமாக, அடிப்படை தகுதி உள்ள இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த பள்ளிவாசலின் மூலமாகத்தான் எல்லா விதமான நன்மையான காரியங்களும் நடந்தது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம்தான், தொழுவதற்கான இடம்தான். அங்கே மக்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிரப்பமாக செய்ய வேண்டும். மக்களால் அந்த பள்ளிவாசல் நிரம்பி காணப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த பள்ளிவாசல் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் பள்ளிவாசல் நிரம்பி காணப்படும். ஆண்களும் தொழுகையிலே பங்களிப்பு செய்வார்கள், பெண்களும் தொழுகைகளிலே, ஐவேளை தொழுகையிலேயுமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பெண்கள் வந்து ஆஜராகி இருக்கிறார்கள். இப்படி பள்ளிவாசலே நிரம்பி காணப்படுகின்ற வகையிலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து பள்ளிவாசல் இருந்தது. ஆனா அதற்காக மட்டும் பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசலால், ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியினால் மக்கள் பணிகள் ஏராளமாக நடந்தது. மக்களை நேர்வழிப்படுத்துகின்ற அஸ்திவாரமாக பள்ளிவாசல் இருந்தது. மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மையமாக பள்ளிவாசல் இருந்தது. மக்களுக்கான சமுதாய ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருந்தது. சமுதாய ரீதியாக மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தளமாக பள்ளிவாசல் இருந்தது. அப்படியான ஒரு பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல் அமைய வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது அது ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று இறைவன் சொல்லுகிறான். நம்முடைய பள்ளிவாசலும் அப்படியான ஒரு தகுதியை, அப்படியான ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால், அந்த ஒரு தன்மைக்கு நம்முடைய பள்ளிவாசலும் இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவியிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது, அந்தஸ்து என்பது தனி. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் என்னென்ன பணிகள் நடந்தது, எவ்வளவு பெரிய மக்களை வழிநடத்துகின்ற மையமாக செயல்பட்டது, அது போன்ற ஒரு மையமாக, அது போன்ற ஒரு தளமாக நம்முடைய பள்ளிவாசலும் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய பள்ளிவாசல் மக்கள் செயலாற்றுகின்ற இடமாக மாற வேண்டும். எப்போது மாறும்? எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் மாறும். ஒரு 4 பேர் பார்த்துப்பாங்க, 5 பேர் பார்த்துப்பாங்க, நம்ம பள்ளியிலே ஜும்மாவிற்கு நம்முடைய பள்ளிவாசலை நிரப்பி விடுவதுதான் நம்முடைய பொறுப்பு,
ஆனால் மற்ற வேலைகளை எல்லாம் 4-5 பேர் இருந்து பார்த்துக் கொள்வார்கள் என்று இருந்து விட்டோம் என்றால் பள்ளிவாசலின் மூலம் நடைபெறக்கூடிய பணிகள், ஒரு ஊர் மக்களை வென்றெடுக்கக்கூடிய பணிகள், ஒரு ஊர் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பணிகள், இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெறாமல் தடைபட்டுவிடும். ஏன்னா ஒரு பள்ளிவாசல் எப்படி இருக்கணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அடுத்த தலைமுறைகளை ஒவ்வொரு காலத்திலையும் உருவாக்கி கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பள்ளிவாசலில் எப்போதும் இளைஞர்கள் பட்டாளம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள், ரபியா பின் காப் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இப்படியான சஹாபாக்களான இளைஞர்கள் பள்ளிவாசல்களை எப்போதும் அலங்கரித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பங்களிப்பு இந்த பள்ளிவாசலிலே இருந்து கொண்டே இருக்கும். மார்க்கத்தை தேடுவதற்காக பள்ளிவாசலிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். இப்படி அவர்களுடைய நிலையெல்லாம், அவர்களுடைய இருப்பெல்லாம் பள்ளிவாசல்களில் மையம் கொண்டதாக இருக்கும். அப்படியான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே பங்கெடுத்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் மீதும் இருக்கிறது. ஏன்னா அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்கினால்தான் இந்த பள்ளிவாசல் காலம் முழுவதும் நின்று பேசக்கூடியதாக இருக்கும்.